திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். கும்ப ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கார். ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட செவ்வாய் சேரும்போது ஒரு போராட்டங்கள் லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் விலகுது 11ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராது. இப்ப தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. உங்க சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகுதோ அதை நோக்கி உங்களுக்கு உண்டான வெற்றிகள் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதால தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 7.5 சனிங்கும் போது தொழில் போயிருச்சு, தொழில் இல்ல, தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேருடைய சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப அதெல்லாமே உங்களுக்கு காண்பிக்கப்படும். எல்லாமே சரியாக போகுது. தொழில் இருந்து அத்தனை எதிரிகளும் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ அல்லது அதெல்லாம் யாரு பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாசம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் அதிபதி 4லயே இருக்கார். வீடு சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரப்போகுது. அதே போல மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. 7.5 சனி நிறைய மன பாரங்கள் துயரங்கள், நீங்க என்னதான் சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற ஒரு மனம் இப்ப தளர்ந்து இருக்கு உங்ககிட்ட. ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ பார்த்துக்கலாம், ஒரு தைரியத்தையோ மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதே போல பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 14ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 4 கூட 5க்கு போகும்பொழுது அதிர்ஷ்டம் பெருக போகுது. பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. அதே போல குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு போனாலும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டுல இருந்து 14ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 3ஆம் வீட்டுல இருக்கார். குழந்தைகள் மூலமாக வருமானம், குழந்தைகள் மூலமாக லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், 8 குடையவர் மறையிறார், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தண்டங்கள் விலகிறது, தேவையில்லாம இருந்து வம்பு வழக்குகள் அவமானங்கள் எல்லாமே விலகி போறது, இது எல்லாமே நிச்சயமாக கும்பத்துக்கு இந்த மாதம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம 4-5 பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த வளர்ச்சியும் தெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டங்களும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள், உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது, இதெல்லாம் நிச்சயமா இந்த மாதம் கும்பத்துக்கு நடக்க போகுது. அடுத்தது 7ஆம் அதிபதி உச்சங்க. 7ஆம் அதிபதி யாருன்னா சூரியன், உச்சமாகிறது 15ஆம் தேதி. அப்ப 7 குடையர் உச்சமாகும் போது கண்டிப்பாக கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாக உதவிகள் கிடைக்கும், அல்லது அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது, அவர்களுக்கு தொழில் கிடைக்க போகுது, தொழில் ரீதியாக ஒரு வேலை ரீதியாக ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அவரும் பாருங்க 15ஆம் தேதிக்கு மேல
4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது பெருமாளுடைய யோகம்னு சொல்லுவோம். அப்போ 7ஆம் இடங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது திருமண வாழ்க்கை. அப்ப இதெல்லாமே நீங்க எதிர்பார்த்த வரம் வரப்போகுது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இந்த கருத்து வேறுபாடு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க போறீங்க, பார்ட்னர் போல் தொழில் பண்றதுக்கான ஒரு ஐடியா, நண்பர்கள் உறவினர்களோட ஒரு அந்யூன்யமா இருக்கிறது, அவங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது கும்பத்துக்கு இந்த மாதம். சோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்து ஏழை சரி காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட பணவரவு பொருளாதாரம் இதுக்குள்ள குறைவில்லாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, சூரியன் உச்சம், சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, இதெல்லாம் யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த 3 இடத்துலதான் கிரகங்கள் டிராவல் ஆகுது. இதெல்லாமே உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. சோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 80% மேல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் கோவிலில் சரணம்.